இந்தியாவோட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்தி திரையுலகமான பாலிவுட்னு பல சிறப்புகளோட ஜொலிக்கிற மும்பை மாநகரத்தோட தெற்கு பகுதியில இப்ப நான் முன்னாடி சொன்ன எந்த விஷயத்துக்குமே சம்பந்தமே இல்லாம இருக்கிற ஒரு இடம் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்லம் ஏரியா, அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி தாராவி. 19ஆம் நூற்றாண்டுல தொழில்துறை தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற இந்திய இடங்களிலிருந்து மும்பைக்கு புலம்பெயர்ந்த ஏழைகளுக்கு வசிப்பிடத்தையும் வாழ்விடத்தையும் உருவாக்க ஆங்கிலேயரால தொடங்கப்பட்டிருக்கு. இந்த தாராவில அதிகமா தமிழ் மக்கள் இருக்கிறனால இது சோட்டா தமிழ்நாடு, அதாவது சிறிய தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தாராவிக்கும் தமிழர்களுக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பந்தம் இருக்கு. காலப்போக்குல பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இங்க இருந்து சிலர் வேறு நகரங்களுக்கு இடம் பெயர்ந்தாலும் இன்னும் பல லட்சம் மக்கள் கனவுகளோட இதே தாராவில தான் இருக்காங்க. தாராவியோட மக்கள் தொகை குறித்த சரியான புள்ளி விவரங்கள் இல்லைனாலும் குடிசை பகுதியோட ஒரு சதுர மைலுக்கு 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அடர்த்தியை கொண்டதா சொல்றாங்க. தாராவி மக்கள்ல 20% பேர் தோல் பொருட்கள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மற்றும் விலங்குகளின் தோல் உற்பத்தியை உள்ளடக்கிய பெரிய அளவிலான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க. சுமார் 20,000 சிறு வணிகங்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் உள்ள இந்த தாராவிய தோல் சொர்க்கம்னு சொல்றாங்க. பைகள், ஜாக்கெட்டுகள், பெல்ட்டுகள், காலணிகள், பணப்பைகள், நகைப்பெட்டி, தொப்பிகள்னு தோல் மூலமா தயாரிக்கப்படுற இது போல பல பொருட்களை தாராவியோட இந்த தோல் சந்தையில வாங்கலாம். தாராவிலிருந்து மும்பையோட மற்ற பகுதிகளுக்கு எளிதா போலாம். அதாவது மும்பை விமான நிலையம் 12 கிலோமீட்டர் தூரத்திலும் 4 ரயில் நிலையங்கள் நடந்து செல்லும் தூரத்திலும் இருக்கு. தாராவில அதிக அளவிலான மக்கள் கூட்ட நெரிசலோட தான் வாழ்ந்து வராங்க. இங்குள்ள பெரும்பாலான வீடுகள் குடிசையாலும் தகரத்தாலும் ஆனதுதான். அதிகபட்சமா 100 முதல் 200 சதுர அடி அளவில் தான் வீடே இருக்கும். பெரும்பாலான வீடுகள்ல கழிவறைகளே இருக்காது. பொது கழிவறைகளை தான் மக்கள் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. மும்பையோட துடிக்கும் இதயமான தாராவிய சுற்றி பார்க்க பல வழிகள் இருக்கு. குறுகிய சுற்றுப்பயணமா 1 அல்லது 2 மணி நேரம் சுற்றி பார்க்க ரூபாய் 500 முதல் 1000 வரை ஆகும்னு சொல்றாங்க. 6 பேர் சேர்ந்து குழுவாக சுற்றி பார்க்க ஒரு நபருக்கு ரூபாய் 2000 வரை ஆகும்னு சொல்றாங்க. தனியா கூட ஒரு கைடோட சுற்றி பார்க்க 5000 முதல் 7000 வரை ஆகுமா. தாராவில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், ஏன் மூச்சு விட கூட சிரமம் ஏற்பட்டாலும், தவறான பிம்பமே இருந்தாலும் இங்குள்ள மக்களுக்கு தாராவி தான் எல்லாமே. இந்தியாவோட மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவியை பற்றி நான் சொன்ன விஷயங்களை விட உங்களுக்கு ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சா நீங்க தாராவி போயிருக்கீங்கன்னா உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க மறக்காம சூரியன் எக்ஸ்பிளைனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.